அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துறைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 965 ரூபாய் 25% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 16% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 20% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 3% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 45% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 50% உள்ளது. இது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் 970 ரூபாய் வழங்கியிருந்தாங்க. அதே போல இந்தியாவுக்கு 277 ரூபாய் 15% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, World Street Exchange, Zajil Exchange, Malik Exchange, International Exchange, Al-Shafa Exchange, Sulaimani Exchange, இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மற்றும் சில நேரங்களில் 750 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டான ரேட்டாக தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் ரேட்டும் பெஸ்ட்டான ரேட் வழங்குறாங்க. இந்தியாவுக்கும் சரி இலங்கைக்கும் சரி. உங்களுக்கு இதில் 500 ஃபீல்ஸ் லாபம் இருக்கும் இந்த எக்ஸ்சேஞ்சில் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட. அதே போல் அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் 1.25 தினார் தான் தொடர்ந்துமே கட்டணமாக விடுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களோட பணத்தை முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. எங்கள் ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 908 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 59 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 454 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 210 ஃபீல்ஸ். தற்போதைக்கு ஒரு தினார் 200 ஃபீல்ஸால் 22 கேரட் குறைஞ்சிருக்குது. ஆனால் மேலதிகமாக குறையுமா அப்படின்றது அல்லாஹு ஆலம். இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிய 2 ஒரு பெண் மற்றும் 5 ஆண்கள் உட்பட 6 பேருக்கு தூக்கு நிறைவேற்றப்பட்டது. அதே போல் இதோ 2 வெவ்வேறு பகுதிகளில் உயிரை மாய்த்து கொண்டு வெளிநாட்டவர்கள். அதே போல் ஸ்பீட் லிமிட்டுக்கு ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் ஒவ்வொரு விதமான அபராதம். புதிய நிபந்தனை தைமா பகுதிகளில் உடனடியாக வீடுகளை அடித்து நொறுக்கும் முனிசிபாலிட்டி. இதோ தூசிக்காற்று ஈரானிலிருந்து மீண்டும் ஆரம்பம்.
வீடு தீப்பிடித்ததில் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் 3 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய பிரளயமே ஏற்படக்கூடிய அளவுக்கு வெடிப்பொருட்கள் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் குவைத்தில். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய தகவலை தொடர்ந்தும் போடுறது என்னுடைய பயனுக்காக இல்லை, உங்களுடைய பயனுக்காகத்தான். அதே போல் பரிசுகளும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கமெண்டில் இது சம்மந்தமான மேலதிக தகவலுக்கான லிங்க் இருக்குது, பின் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோவை போய் பாருங்கள், பார்க்காதவங்க. அதே போல் இதோ துருக்கியில் 4.6 ரிக்டர் அளவிலான பூகம்பம் நேற்றைய தினம் மறுபடியும் பதிவாகி இருக்குது. தொடர்ந்தும் துருக்கியில் பூகம்பம் மீண்டும் பதிவாகிட்டே இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஸ்ட்ராம், இதோ தூசிக்காற்று மறுபடியும் ஈரானுடைய கேபிட்டல் தஹரானில், தலைநகரம் தஹரானில் ஆரம்பமாகி இருக்குது. எதிர்வரும் நேரங்களில் ஈராக் மற்றும் குவைத், சவுதி அரேபியாவை நோக்கி வரலாம் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்க, கூடாரங்களில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். هفت 2404 سرای مهنه فیض‌آباد. குற்றவியல் நீதிமன்றத்தால் கிட்டத்தட்ட 8 பேருக்கு தூக்கு தண்டனைக்கான நிறைவேற்றத்துக்குரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் ஆசிய நாட்டவர் ஒருவர் மற்றும் குவைத் நாட்டவர் ஒருவருக்கு இரத்த பணம் உறவுகளிடமிருந்து கொடுத்ததால் சலுகைகளை பெற்றுள்ளனர். அதையடுத்து ஒரு பெண் மற்றும் 5 ஆண் என்ற வகையில் 6 பேருக்கு இன்றைய தினம் காலை 6:30 மணி அளவில் சுலைபியா சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அப்படின்ற தகவல் தான் இப்போதைக்கு வரைக்கும் இருக்குது. சில வேளை இந்த சந்தர்ப்பத்தில் கூட யாருக்கும் மறுபடியும் பிளட் மணி கிடைச்சி விடுதலை ஆகினாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பற்றின இந்த தகவலும் இப்போதைக்கு வரைக்கும் செய்தியில் வரலை, எனக்கு கிடைக்கல. அதே போல் இதில் பார்த்திங்கன்னா கொலை குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் சம்பந்தமான வழக்கு, இதில் தான் முக்கியமான குற்றவாளிகள் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவசரப்பட்டு கையோங்காதீங்க, பிரச்சனை அடிதடிக்கு போகாதீங்க. அதே மாதிரி தயவு செய்து போதைப் பொருள் கலாச்சாரத்திலிருந்து மீண்டு வாங்க. போதைப் பொருள் ஒரு சிறிய பாக்கெட்டாக இருந்தாலும் இனி வரும் நாட்களில் கடுமையான தண்டனை, அதாவது அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை கூட வழங்கணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நீதி தரப்புலேருந்து பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. அதனால் தயவு செய்து இந்த போதைப் பொருளிலிருந்து தவிர்த்துக்கோங்க. 2 வெளிநாட்டவர்கள் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம், அதாவது ஒன்று அல் அஹமதி பகுதிகளிலையும் இன்னொன்று மெங்கஃப் பகுதிகளிலையும் இருவர் உயிரை இழந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்குரிய புரிதலுக்கான வார்த்தைகளை பெருசாக சொல்ல முடியாது. சோஷியல் மீடியாவில் கூட அதுக்கு அலவுட் இல்லை, மீடியாவிலேயே அதுக்கு அலவுட் இல்லை. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன் சிலருக்கு 2 கை 2 கால் கூட இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில். இன்னைக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எத்தனையோ பேர், எவ்வளவோ பிரச்சனைகள், ஏன் அவங்களுடைய மானம் கூட போயிருக்கு சிலருக்கு. சோஷியல் மீடியாக்களில் கூட இல்லை, ஒவ்வொரு வெப்சைட்டுகளில் கூட அவங்களுடைய வீடியோ ஃபோட்டோஸ்கள் பார்க்குறீங்க. ஏன் பெரிய பெரிய நடிகர் நடிகைகளை பாருங்கள், அவங்களோட அம்மனமான வீடியோ கூட வந்துடுறதில்ல. ஏன் இன்றைக்கி அவங்க படம் நடிக்கலை, இன்றைக்கும் அவங்க சமுதாயத்துக்கு முன்னாடி கம்பீரமாக கெத்தாக நடந்து தெரியலை. எவ்வளவோ பேர்
தன்னுடைய மானம் போய் கூட இன்றைக்கி சரி போனால் போகுது, என்ன செய்கிறது, தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தவறை திருத்திக்கிட்டு வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை விட என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது? போராடி பாருங்கள், தயவு செய்து உயிரை விடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்துல்லா முபாரக் பகுதிகளில் தீப்பிடித்த வீடொன்றில் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி ஹோட்டல்களில் மதாம்களில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். குறிப்பாக அந்த தீ அணைக்கும் கருவிகளை பயன்படுத்த தெரியாத நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் ஏதாவது ஒரு தீ விபத்துனா உடனடியாக 112க்கு கால் பண்ணுங்கள். இல்லை யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தீ அணைக்கிறதுக்கு மட்டும் தனியாக முயற்சி பண்ணாதீங்க ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டால். அதே போல் இதோ தைமா பகுதிகளில் வீடுகள் அகற்ற பணியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க கோயத்துடைய முனிசிபாலிட்டி. இனி வரும் காலங்களில் தைமா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்கள் ஒட்டுமொத்தமாகவே ஃபுல்லாகவே இந்த தகர வீடுகள், தகர கொட்டாய்களை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா அந்த இடத்துல வேறு மாதிரியான ப்ரொஜெக்டுகள் புதிதாக வரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இனி வரும் காலங்களில் சுலைபியா தைமா பகுதிகளில் எல்லாம் வீடுகள்ன்றது, அந்த தகர வீடுகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டு வரும். எத்தனை பேர் இப்போதைக்கு வரைக்கும் அந்த ஏரியாக்களை விட்டு தாண்டி போயிட்டாங்கன்னு தெரியலை. அதே மாதிரி தயாராக இருங்க. தைமா சுலைபியா பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எந்த நேரத்திலும் உங்களுடைய பாபா மாமா சொல்லலாம் வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டிய சூழல் இருக்குதுன்னு. இதோ அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், டிரைவர்ஸ் இனிமேல் தான் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாரதிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இனிமேல் தான் ரோட்டில் இருக்குது. போக்குவரத்து சட்டத்தின் நிறைவேற்று விதிமுறைகள் மற்றும் அதன் திருத்தங்கள் தொடர்பான அமைச்சர் தீர்மானம் எண் 81 கீழ் 1976 ஆண்டின் சில விதிகளை திருத்துதல் தொடர்பான ஒரு அமைச்சரவை முடிவை வெளியிட்டுள்ளார்கள். அந்த தீர்மானமானது அதன் முதல் கட்டுரையில் மந்திரி தீர்மானம் எண் 81 கீழ் 1976 ஆண்டின் பிரிவு எண் 211 கீழ் வரும் புதிய சட்டம் நிறைவேற்றப்படும். அதிகபட்ச வேக வரம்பை மீறும் பட்சத்தில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும். இதில் முதல் கட்டமாக, அதாவது அதிகபட்ச வேக வரம்பை 20 கிலோமீட்டருக்கு மேல் மீறினால் 70 தினார் தொகையை செலுத்த வேண்டும். ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் வேகம் நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா உங்களுக்கு 70 தினார் செலுத்தணும். அது அடுத்தது 30 கிலோமீட்டர் வரம்பை தாண்டினால் 80 தினார். 40 கிலோமீட்டர் வரம்பை தாண்டினால் 90 தினார். 50 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருந்தால் அதாவது 100 தினார் அபராதம். 60 கிலோமீட்டர் வேகத்தை எக்ஸ்ட்ரா ஓட்டியிருந்தீங்கன்னா 120 தினார். அதாவது நீங்கள் இப்போ 120 ஸ்பீடில் 180 ஓட்டியிருந்தீங்கன்னா அந்த சட்டம். அடுத்ததா 70 அல்லது அதற்கு மேலே அதிகமாக ஓட்டிருந்தீங்கன்னா 150 தினார் அபராதம். ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு 70 தினார்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முகாலஃபா 70 தினார். ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி மிஸ்டேக் விட்டுட்டிங்கன்னா 140 தினார். 120 தினார் சம்பளம் எடுக்கிற சாரதியுடைய ஒரு மாத சம்பளமும் போய் அடுத்த மாதத்துலேயும் 20 தினார் கட் ஆகும். இனிமேலாவது அழுத்துறதை குறைச்சிக்கோங்க. இதோ குவைத்துடைய ஒரு பகுதிகளில் ஃபேக்ட்ரிகளுடைய கழிவு, அதாவது மிகவும் பயங்கரமான தீப்பற்றக்கூடிய வெடிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான கெமிக்கல் வகைகள். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருட காலம், இதுக்கு முன்னாடி 1 வருடத்துக்கு முன்னாடியே இந்த நபர் வீடியோ போட்டிருக்கிறாரு. கடந்த 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் அதிகப்படியான தீயை எரிய வைக்கக்கூடிய அதே மாதிரி வெடிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆபத்தான திரவங்கள் இந்த இடத்துல இருக்குது. சுற்றுச்சூழல் அதிகார சபை இதை உடனடியாக அகற்றுங்க அப்படின்னு சொல்லி இப்போ 1 வருடமாகியும் இன்னும் இது அகற்றப்படலை. ஏன்னா இதை தெரியாதவங்க யாராவது, ஏன்னா நிறைய பேர் இந்த பாலைவன பகுதிகளில் போகும்போதோ இல்லை எங்கேயாவது போகும்போதோ சும்மா தேவையில்லாமல் இதுகளில் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை இதில் ஏதாவது இந்த இரும்புகளை சரி இதெல்லாம் கொட்டி விட்டுட்டு இந்த இரும்பு கூடுகளை சரி எடுக்கலாம் அப்படின்னு யாராவது ட்ரை பண்ணி அதில் கை வச்சாங்கன்னா பலருடைய உயிரை கூட
கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆபத்தான கிருமி நாசினிகள் இதில் இருக்கிறத தெரிவிக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, யாராவது சும்மா நடந்துட்டு போகும்போதோ இல்லை இந்த ஏரியாவால் க்ரோஸ் பண்ணி போகும்போதோ சிகரெட் பிடிச்சிட்டு போகிறவங்க அவங்களுடைய சிகரெட்டை தூக்கி வீசினாலும் அந்த சிகரெட்டுடைய தீப்பொறி பற்றால் இந்த இடத்துல மிக பெரிய அளவான ஒரு வெடிப்பு சம்பவம் கூட ஏற்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு கம்பெனி தான் இந்த கழிவை வந்து அப்படியோ டம்ப் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல. உடனடியாக சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கு இதை மறுபடியும் 2024 ஆண்டில் தெரிவித்ததை மறுபடியும் 2025 ஏப்ரலில் தெரிவிச்சிருக்கிறாரு. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனம். இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது ஏதாவது பொருட்கள் குமிந்து இருக்குன்றா கூட நீங்கள் ரொம்ப கவனமாக போங்க. அதே மாதிரி பாலைவன பகுதிகள் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகிறவங்க சிகரெட் பிடிச்சாலும் தயவு செய்து சிகரெட்டை அணைச்சி விட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய ஒரு சிகரெட் தீப்பொறி போதும் இந்த மாதிரி இடங்களை ஒட்டுமொத்தமாக தீயில கருக்கிறதுக்கும் அதே மாதிரி வெடிப்பு சம்பவங்கள் ஏற்படுத்துறதுக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே லீக் ஆகித்தான் இருக்குது. ஒரு சின்ன தீப்பொறி இருந்தால் கூட உடனே தீப்பற்றிடும். அதே மாதிரி இன்னும் சில நாட்களில் வெயில் அதிகரிக்க போகுது. அந்த நேரத்தில் சூடு பிடிக்கும்போது ஏதாவது தீப்பற்றக்கூடிய வெடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்லாஹு ஆலம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகக்கூடியவங்க, குறிப்பாக பாலைவன பகுதி சால்மி, அம்கரா, அதே மாதிரி அப்தலி ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு போகிறவங்க. هذه الحين لو واحد يجيب ولاعة ولا يجيب شيء ولا يصير انفجار فيها، وغير التلوث اللي لعبت في الأرض. وثاني شيء حلال يدش شيء يجي متروكة في البر. شنو المواد هذه؟ كلها مكتوب عليها سريع الاشتعال وعليها أرقام، واللي متخصص في الأمور هذه ممكن يعرف الأرقام هذه أو أنا ماني متخصص، لكن أوجه رسالة إلى كل جهة مختصة انها تقوم في دورها ولا تترك مثل هذه الامور في البر. جماعه هذه معرضه لاشياء واجد. انا بدوري قاعد انقل لكم الصوره، ما تجون هني نعلمكم المكان. الدور الثاني قام فيه اخوي مشكور اخوي سعد الحيان العام الماضي، وجه رساله قالوا تم العمل اللازم، وعندي موجود تم عمل اللازم. الجهات المختصه اللي قالت عمل اللازم موجوده عندي. فهذا والله شيء لا يرضي الله سبحانه وتعالى ولا يرضي أي مسؤول عنده حس وطني تجاه وطنه. فأسأل الله سبحانه وتعالى أنه يحجي أحد ويشوف هالموضوع هذا. شوف خلوا البراميل، شوفوا يرحم والديكم أسألكم بالله. شوف طبعا الشمس علي والتصوير ما راح يجي مضبوط. مسافة تقريبا 2 كيلو ب2 كيلو كلها انقاض وطابوق والشيء ما يتصوره العقل يا جماعة الخير. فكل رجاء وكل أمل أن إخواني المسؤولين يا جماعة تكاتفوا مع إخوانكم، يشهد الله ما نبي إلا مصلحة الوطن. يعني أنت لما تروح توجه شكوى إلى جهة مسؤولة وتقولك تم اتخاذ اللازم ولا اتخذت اللازم ولا شيء. لو أنكم اتخذتوا اللازم كان هذه مهم موجودة وتصرفتوا فيها وخذتوا عينات من هال اللي موجود داخل البراميل. براميل ما ندري ايش فيها، مو ماي كلها مواد سريعة الاشتعال. هذه نقطة. والأرض كلها ملعوب فيها حتى هناك والله يا جماعة خباري من الزيوت هذه، ولا ندري عاد يمكن يجي أحد يستفيد منها حق أمور أخرى تضر البلد ولا شيء. فأرجو من إخواني المسؤولين، موجود عنوانها وموجود هذا، ما في عذر. طلع عمرك أحد وشلوها، ما تقعد هذه، ما تقعد هذه، ما تقعد بهذا الشكل. هذا شيء سيء صراحة، ولا يرضيني ولا يرضيكم. أدري والله ما يرضيكم. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இனி வரும் நாட்கள்லையாவது தயவு செய்து குற்றங்கள் செய்கிறத தவிர்த்து நல்லபடியாக இந்த நாட்டுக்கு நம்ம சம்பாதிக்கிற நோக்கத்தோடு தான் வந்தோம். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில் நேர்மையான முறையில் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு நேர்மையாக இருந்து கண்ணியமாக இருந்து நம்மளுடைய நாட்டுக்கும் நட்பெயரை சேர்த்துட்டு நல்லபடியாக போய் சேருவோம். தவறான விடயங்கள் முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே போல தான் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் பிரச்சனையோடு தான் இருக்கிறாங்க. முடியாததுன்னு எதுவும் இல்லை. முயற்சி செய்யணும். நம்ம தான் முயற்சியை செய்கிறது இல்லையே. இறைவன் கொடுப்பான்னு மேலே அண்ணாந்து பார்த்து கையேந்திக்கிட்டு இருந்தால் அப்படியே வானத்துலேருந்து தலையில் வந்து விழுமா? நம்ம தான் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணினால்தான் நிச்சயமாக ஏதாவது ஒரு வெற்றியை காணலாம். அதால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள், போராடுங்க. உயிரை விடுறதால உங்களுடைய குடும்பமும் உங்களை சார்ந்தவங்களும் தான் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்க. நீங்கள் இருந்து முயற்சி பண்ணி அவங்கள வாழ வைக்கிறத விட இறந்த பிறகு தான் அதிகமாக அவங்க துன்பப்படுவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி
வாகனம் ஓட்டும் போது வேகத்தை முடிந்த வரைக்கும் இனிமேலாவது குறைச்சிக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.